நாம் தமிழர் காளியம்மாள் விலகியதன் காரணமாக சீமானுக்கு ஒரு நெருக்கடியா, கட்சியில் எதுவும் பின்னடைவு? ஈரோடு கிழக்கிலே வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு வரல. சீதாலட்சுமி அந்த பிரச்சாரத்துக்கு அவங்க வராத பற்றி பேசின அந்த காணொலியும் அதுக்குள்ளே இருக்குது. பட் இவங்க சிரமசாலி எந்த கட்சியில் போனாலும் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னு நான் கருதுறேன். ஒரு சிலர் விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, விஜய்க்கு விக்கிரவாண்டியில் 20% ஓட்டு இருக்குது, விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குது, விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு. நம்ம ஒரு புண்ணாக்கும் கிடையாது, தெருப்புழுதியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நம்ம தான் தெளிவாக சொன்னோம், எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம். இப்போ காளியம்மாள் அவர்கள் வந்து தாவேகால இணைவாங்களா இல்லை திமுகவில் இணைவாங்க? தமிழ் தேசிய பயணம்னா அவங்களே ஒரு தலைவராக உடன் இருக்கலாம். பாமக அதிமுகவுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவியை எடப்பாடி வந்து தக்க வைக்கணும்னா மிக மிக முக்கியமான கட்சி ஆயிடுச்சு. 39 சீட்லையும் எடப்பாடி அடிபட்டு போயிட்டாரு. 30% வாக்குகள் இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. போலரைசேஷன் அனுமதிச்சாரு, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. திருமங்கலம் சரத்குமாரும் கூட நான் எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு, எனக்கு நாடியில் விட்டு, திண்டுக்கல் எம்ஜிஆருக்கு நான் ஜெயிப்பேன்னு தான் சொல்றாங்க. யாரு தோப்பன்னு சொல்லுவாங்க? எல்லாருமே ஜெயிப்பேன்னு தான் சொல்லுவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் குஹன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து விலகியிருக்காங்க. ட்விட்டர் பதிலும் வந்து போட்டிருக்காங்க. இதனால் வரை நான் பயணித்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என் தமிழ் தேசிய பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாம் தமிழர் காளியம்மாள் விலகியதன் காரணமாக சீமானுக்கு ஒரு நெருக்கடியா, கட்சியில் எதுவும் பின்னடைவு? சீமான் ஏற்கனவே திருப்தியான இடத்துக்கு போய்க்கலாம். வந்தால் வரவேற்போம், வரலன்னா வாழ்த்துவோங்கிறத, நன்றின்னு வாழ்த்துவோங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. கலையுதிர் காலம்னு வர சொல்லியிருந்தாரு. ஈரோடு கிழக்கிலே வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு வரல. சீதாலட்சுமி அந்த பிரச்சாரத்துக்கு அவங்க வராத பற்றி பேசின அந்த காணொலியும் அதுக்குள்ளே இருக்குது. பட் இவங்க சிரமசாலி எந்த கட்சியில் போனாலும் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னு நான் கருதுறேன். அந்த கட்சி அவரை மற்ற கட்சிகளை எப்படி பயன்படுத்திக்க போயிருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அல்லது அவங்க இன்னொரு தமிழ் தேசியம்ங்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்களா, உடனடி முடிவு எடுக்காங்களா என்னங்கிறது தெரியல. சீமானை பொறுத்தளவில் என்னோட பார்வையில் சீமான் ஈரோடு கிழக்கில் எடுத்த லீடர்ஷிப் தான் அவருக்கு பெருசுன்னு நான் பார்க்குறேன். விக்கிரவாண்டியில் அந்த லீடர்ஷிப்பை அவர் காட்டலை. விக்கிரவாண்டியில் அவர் காட்டின லீடர்ஷிப்லேருந்து மாறுபட்டு ஈரோடு கிழக்கில் எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி, நான் ஸ்டாலின் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு மன வலிமையும் மக்கள் ஆதரவும் என்னால் பெற முடியும். ஸ்டாலின் எதிர்ப்பில் தீவிரம் காட்டுகிறார் சீமான். தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், தந்தை பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் எடுத்த நிலைப்பாடு தான் ஈரோட்டில் அவரை 2ஆவது இடத்துக்கு கொண்டு வந்து 16% வாக்களை அவருக்கு கொடுத்தது. அதே வேளையில் அவர் விக்கிரவாண்டியில் எடுத்த நிலைப்பாடு வந்து, விக்கிரவாண்டியில் நின்னது பாராட்டுறேன், துணிச்சலாக நின்னார், களங்கண்டார். பட் எடுத்த நிலைப்பாடு வந்து ஒரு சிலர் விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, விஜய்க்கு விக்கிரவாண்டியில் 20% ஓட்டு இருக்குது, விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குது, விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு. நம்ம ஒரு புண்ணாக்கும் கிடையாது, தெருப்புழுதியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நம்ம தான் தெளிவாக சொன்னோம், எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம். இவர் கள்ளக்குறிச்சி சாவை பார்த்ததுக்கெல்லாம், எந்த சாராய் சாவை விஜய் பார்த்ததுக்கெல்லாம் எந்த எஃபர்ட் இருக்காது. எடுத்து பாருங்கய்யா, நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசியிருக்கேனா இல்லையான்னு. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் மர்டருக்கும் விக்கிரவாண்டியில் ஒன்றும் இருக்காது. திமுக 55% வாக்குக்கு மேலே எடுக்கும், போலரைசேஷன் தான் நடக்கும். ஐயா 25% மேலே எடுப்பார், நான் பேசியிருக்கேனா இல்லையா? அப்போ அந்த களத்துக்குள்ள கடைசியில் தான் சீமான் வந்து திமுகவை அதிமுக அடித்து சீன முங்கில் மாதிரி ஏறுவோன்னு சொன்னார். நின்னாரு, ஒரு 5-6% வாக்கை எடுத்தார். இங்கே வந்து தெளிவாட்டே தன்னை தமிழ் தேசியம், திராவிடம், வேலுப்பிள்ளை பிரபாகரன், தந்தை பெரியார், சீமான், ஸ்டாலின் இப்படி தன்னை பொசிஷன் பண்ணி கரெக்டாக போனார். 16% எடுத்தார். அந்த 16ம் தமிழகம் முழுவதும் அவருக்கு கிடைச்ச ஓட்டு தான். காளியம்மாள் வராமல் கிடைச்ச ஓட்டு தான். விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி கிடைச்ச ஓட்டு தான். கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்னாச்சு, பொள்ளாச்சி பாலியல் இது என்னாச்சு, அதிமுக ஊழல் மந்திரிகளையும் அரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அதிமுகவையும் அடித்து எடுத்த ஓட்டு தான். திப்பு சுல்தானை புகழ்ந்து எடுத்த ஓட்டு தான். பழனி பாபாவை புகழ்ந்து எடுத்த ஓட்டு தான். ஸோ அது சீமான் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். சீமான் தன் கொள்கையை சொல்லி உறுதியாக நின்னா அவர் தலைமைக்கு ஓட்டு விழும். ஈரோடு கிழக்கில் விழுந்தது அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். அவர் விக்கிரவாண்டியில் ஒரு சில சூது மதியாளர்களின்
பிரச்சாரம் வந்து தவறுங்கிறத வந்து விக்கிரவாண்டி ரிசல்ட்டுக்கு பிறகு சீமானே அனுபவம் படிப்பினு தெளிவாக உணர்ந்திருப்பார். அதற்கு பிறகு ஹீரோவா நின்னார். அவர் 16% வாக்கு எடுத்தார். ஹீரோவா அவர் தமிழகத்தில் 2026 நின்னா வட தமிழகம், தென் தமிழகம், மேற்கு தமிழகம் எல்லா இடத்திலும் சூப்பராக ஓட்டு எடுப்பார். காளியம்மாள் விலகலாம் அதனால பாதிக்காது. அதே வேளையில் காளியம்மாவும் தன்னோட தகுதி திறமை ஒருத்துக்கான ஒரு இடம் அவங்களுக்கும் கிடைக்கும் அரசியல் களத்துக்குள்ள. இப்போ ராஜீவ்காந்தி இருக்காப்புல, கல்யாண சுந்தரம் இருக்காப்புல, இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப காளியம்மாள் அவர்கள் வந்து தாவேகால இணைவாங்களா இல்ல திமுகவில் இணைவாங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க தான் அதை முடிவு பண்ண, எனக்கு அதுல ஒண்ணும் இல்லை. தமிழ் தேசிய பயணம் தொடரும் அப்படின்னா விஜயும் தமிழ் தேசியம் பேசுறாரு, திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டுமே எனக்கு அது தெரியல. அது சீயிங் இஸ் பிலீவிங். தமிழ் தேசிய பயணம்னா அவங்களே ஒரு தலைவராக கூட நிற்கலாம். விஜய்க்கு தமிழ் தேசியம்னா ஒரு பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு இதுவரை விஜய் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களோ, தமிழ் தேசியர் என்ன நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசியர் விஜய் அவர்களோ பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்ட மாதிரி தெரியல. சீமான் மட்டும்தான் அதை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியும். காளியம்மாவும் கேட்கக்கூடியவங்க தான். கோவை மாவட்டத்தில் பாஜகவின் புதிய அலுவலகத்தை திறந்து வைக்க வருகை தருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஈஷா யோகா மையம் நடத்தக்கூடிய அந்த மகா சிவராத்திரி விழாலையும் வந்து கலந்து கொள்கிறார் அமித்ஷா. இப்போ வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷாவை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? தாராளமாக பார்க்கலாம். அதில் என்ன இருக்குது? எஸ்பி வேலுமணி பாஜக அதிமுக கூட்டணி இருக்கணுங்கிறது தானே விரும்புகிறவர் தானே. எந்த ஃபார்முலாவில் இருக்கணுங்கிறது தானே மேட்ரு. இப்போ நீங்கள் அசெம்பிளி எலெக்ஷனுக்கு பிறகு, பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு பிறகு ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லியில் வந்து அசெம்பிளிலையும் பாஜக ஜெயித்திருக்காங்க. 18% வாக்கெடுத்த என்டிஏ வந்து 2வது இடத்தை நோக்கி போகிறதுக்கு தகுதி உள்ளவங்க தான். அப்போ அந்த அதிமுக கூட்டணின்னா அதிமுக 20%, இவங்களுக்கு என்டிஏ 18%. அதில் 100, 90, 110, 99ன்னு அந்த பலத்தின் அடிப்படையில் பங்கீடுன்னு சொன்னால் அதை ப்ரொப்போசலை இவர் வேலுமணி வாங்கிட்டு போனால் அமித்ஷாவே அதை ஓகே பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ அது இல்லாமல் இது பார்லிமெண்ட் வேறு அசெம்பிளி வேறுலாம் கதைகளாக சொன்னாலும் அதெல்லாம் நிரூபணம் இல்லைங்க. பார்லிமெண்ட்டையும் தாண்டி நாங்கள் அசெம்பிளியில் போயிட்டோம், எங்கேயும் தாண்டி போயிடுவோம். 50-50னா ஓகேயான்னு கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் 117 to 117 கேட்பாங்க. 100-90க்கு நிற்பாங்க. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் வந்து 2% ஓட்டு தருவானாரு, 5% கேட்டு தானே அது பிரேக் ஆச்சு. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் பேசி தானே பிரேக் ஆச்சு. இப்பவும் பேச்சுவார்த்தை தான் நடந்தாலும் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து அதிகபட்ச சீட்டை கேட்பாங்க. எங்களுக்கு 18 பார்லிமெண்ட்டில் எடுத்தவங்க அதை தாண்டி அசெம்பிளி எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஹரியானா, மகாராஷ்டிரா கொடுத்துட்டு, ஸோ அந்த பாதையில் தான் அவங்க போவாங்க. நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு அந்த மண் இந்த மண் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சாதிக்க முடியும்னு தான் நினச்சி போவாங்க. அப்போ அந்த வகையில் ஒரு நயனார் நாகேந்திரனோ இவர் வேலுமணியோ ஒரு ப்ரொப்போசலை கொண்டு போனாங்கன்னா அந்த ப்ரொப்போசல் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலாம். அது அந்த ப்ரொப்போசல் வந்து 12 அண்ணாமலை கேட்க 6 எடப்பாடி தருவேன்னு சொல்கிறதுனால தான் அது பிரேக் ஆச்சு. 5% ஓட்டு கேட்க 2% தான் தருவேன்னு சொல்லி அண்ணாமலை எடப்பாடி சொல்கிறதுனால தான் பிரேக் ஆச்சு. 5% எடுத்துட்டாரு, 12 சீட்டுக்கு தகுதியான ஓட்டை எடுத்து காட்டிட்டாரு. இப்போ 18-20ங்கிற இது கேட்பாங்க. அதை எடப்பாடி ஒத்துக்கலன்னா கூட்டணி வராது. லாப நஷ்ட கணக்கு தானே. ஜெயலலிதா பிறந்தநாளில் வந்து அண்ணாமலை வந்து வாழ்த்து செய்தி போட்டு மரியாதையை நான் செலுத்துறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் வந்து ஜெயலலிதா அவருடைய படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை வந்து செலுத்தியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது 2026 அதிமுக கூட கொஞ்சம் இணங்கியே நம்ம கூட்டணி வைக்க தயாராகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை காட்டுதான். எங்க மேட்ரே இதுதானங்க, என்ன லாபங்கிறதானங்க. எடப்பாடிக்கு 20.4, என்டிஏக்கு 18, 110, 99, 100, 90னா கூட்டணி நடக்கும். இதுதானே பிரச்சனை. வேற 90 சீட் எதிர்பார்க்குறாங்க. 18% வாக்கு என்டிஏ எடுத்திருக்காருலாங்க. நீங்க அது பார்லிமெண்ட் அசெம்பிளின்னு சொன்னான்னா 10.5 கொடுத்தனால தான் 38% ஓட்டு உங்களுக்கு கிடைச்சிது. திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் ஏரியாவில் உங்களுக்கு ஏன் 8% கிடைச்சிது? ஓபிஎஸ் செல்வாக்கு மேட்ரு தானே காரணம். மனோஜ் பாண்டிய 35% வாக்கு எடுத்த இடத்துல நீங்க ஏன் 8%க்கு போனீங்க? இங்க லாபம் தான் குறி. என்டிஏக்கு அவங்களுடைய ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. யாருக்கு சீட்டு கொடுக்குறா? அடுத்தால என்டிஏ சீட்டு கொடுப்பாங்களா, இபிஎஸ் சீட்டு கொடுப்பாரா? நீங்கள் ஒரு ஃபார்முலா வந்ததுன்னு சொன்னால் பலத்தின் அடிப்படையில் பங்கீடுன்னு ஒரு ஃபார்முலா வந்தால் அந்த ஃபார்முலா அடிப்படையில் அது கூட்டணி வரலாம், வரக்கூடாதோ இன்னும் இல்லை. நாளைக்கு வந்து தேவைக்கு அதிகமாக எடப்பாடியை வளர்த்து விட்டுக்கிட்டு அவர் காங்கிரஸுக்கு தோத்துட்டு போய் காங்கிரஸுக்கு பிஜேபி எல்லாம் தோத்துன்னு 20 சீட்டு ஆஃபர் கொடுப்பாரு.
அப்படி ஏமாளியாக போகிறதுக்காக பாஜக அரசியல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள பலத்தின் அடிப்படையில் பங்கிடுனா ஒரு வேளையில் நடக்கலாம். இப்போ அமித்ஷாவை வந்து சந்திக்க ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களும் தங்கமணி அவர்களும் மூவ் பண்ணதும் வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக மரியாதை நிமித்தமாக சந்தித்து தன்னுடைய இல்ல மனவிழாவுக்கு வந்து நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அழைப்புதல் வந்து கொடுத்துருக்கிறாரு. எப்போதுமே மனவிழா அழைப்புதல் வந்து பாமக கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கூட்டணி கண்டிப்பாக வந்து பேசப்படும் அப்படிங்கிறது கடந்த கால வரலாறாக வந்து இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அதிமுக பக்கம் வருகிறதா பாமக? பாமக அதிமுகவுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவியை எடப்பாடி வந்து தக்க வைக்கணும்னா மிக மிக முக்கியமான கட்சி ஆயிடுச்சு. பாட்டாளி மக்கள் 39 சீட்லையும் எடப்பாடி அடிபட்டு போயிட்டாரு. பாராளுமன்ற அசம்பிளின்னு ஒரு கதையை விட்டுட்டு இருக்காங்க. அது ஹரியானாவில் பாஜக பிரேக் பண்ணிட்டாங்க, மகாராஷ்டிராவில் பிரேக் பண்ணிட்டாங்க, டெல்லியில் பிரேக் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அதை பிரேக் பண்ணிவிடுவாங்க. தமிழ்நாட்டில்னா 3ஆம் இடத்துல இருக்கவங்க 2ஆம் இடத்துக்கு வரலாம். இல்லை, அங்கே வந்து ராகுல் வெர்சஸ் மோடி, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ங்க இருக்கும்போது அங்கே வந்து ஸ்ட்ராங்காக அதிமுக வரும்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அதிமுக 2ஆவது இடத்துல இருந்து 3ஆவது இடத்துக்கு இது வரலாம். அது 26 தான் ரிசல்ட் சொல்லும். எல்லாமே கிளைம் தான். சீமான் வந்து எனக்கு கிடைச்ச 16 வந்து நான் இடைத்தேர்தலே 16 எடுத்திருப்போம்னா ஜெனரல் எலெக்ஷன்னா எனக்கு இதை விட 20க்கு மேலே வரும்னு சொல்றாரு. அது அவருக்கு கிளைம். அவர் நிரூபிச்சவர் கிளைம் பண்ணலாம். நீங்கள் டிக்ளைனிங் ஃபால்ஸாக இருக்கிறீங்க. சேலத்தில் 38 எடுத்திருக்கோங்க, திருநெல்வேலியில் 8 எடுத்திருக்கீங்க. அது என்ன யூனிஃபார்மாட்டா நீங்கள் வந்திருக்கீங்க, ஏரியா வைஸ் கீழே போயிருக்கீங்க. ஸோ பிஜேபியை பொறுத்தளவில் பாமகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஆந்திரா கர்நாடகாவில் உள்ள ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வன்னியர் கிராமங்களில் போய் வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே தான் எடப்பாடி 2ஆவது வந்திருக்காரு. வன்னியர் கிராமங்களில் கடுமையாக ஒர்க் பண்ணி எடப்பாடியை 3ஆவது தள்ளிட்டாங்கன்னா வன்னியர் பகுதியிலையும். ஸோ யாருக்கு முக்கியம்னா மீண்டும் பாமக என்டிஏல நின்றுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கடுமையாக ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எம்பி எலெக்ஷனுக்கு பிறகு 2 சட்டமன்ற தேர்தலில் களத்துக்குள்ள வராம ஓடி பலகீனம் அடைஞ்சிருக்காரு. இந்த பலகீனம் சீமான் தினகரனி கமலஹாசனையும் பலகீனப்படுத்தி மேலே வந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 8% வந்த மாதிரி மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை விக்கிரவாண்டி பக்கத்தில் உள்ள 4 வன்னியர்கள் மத்தியிலையும் இங்கே ஈரோடு கிழக்கு பக்கத்தில் உள்ள 4 கொங்கு வேளாளர்கள் மத்தியிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர் பலகீனப்படுத்துறதுக்கான ரெட்டையில ஓட்டில் பலகீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக வரலாம். ஸோ இதெல்லாம் 26லங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளைமை வைக்கலாம். அந்த கிளைம் வேற, யதார்த்த மூவ் வேற. யதார்த்த மூவுக்கு பாமக தேவை. தோத்து போயிட்டாங்க 39 தொகுதியிலையும். எங்க நல்ல ஓட்டு எடுத்து தோத்துருக்காங்க? வட தமிழகத்தில். வட தமிழகத்தில் யாருக்கு ஃபோல்ஸாக இருக்காங்க? பாமக. ஸோ பாமகவுக்கு ஒரு 35 சீட்டு ஒரு ராஜ்சபா கொடுத்தாதான் அவங்க என்டிஏக்குள்ள இருந்து வெளியே வருவாங்க. பாமக அந்த டிமாண்டை வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த டிமாண்டை வைப்பாங்க. அவங்க கணேஷ்குமார் ஊடகத்தில் சொன்ன மாதிரி தங்களுக்கு எது கேயனோ, தங்களுக்கு எது முக்கியத்துவமோ அதில் தான் போவாங்க. நீங்கள் வந்து பாமக அணியை சிதம்பரத்திலையும் பாமகவை விழுப்புரத்துலையும் டெபாசிட் இழக்க செய்தீங்க. களத்தை விட்டு ஓடனால 29% வாக்கெடுத்து டாக்டர் ஐயா எமர்ஜ் ஆகிட்டார. சேலத்தில் டெபாசிட் இழந்தவர், தருமபுரியில் ஜெயிக்க முடியாதவர், விழுப்புரத்தில் டெபாசிட் இழந்தவர் இன்னைக்கு விக்கிரவாண்டியில் 29% வாக்கெடுத்து எமர்ஜ் ஆகிட்டார். அது சோழமண்டல மாநாட்டில் தெளிவாக தெரியுது. அதுவும் ஜெய குருவை பற்றி ஏர்போர்ட் மூர்த்தியெல்லாம் பேசும்போது என்ன கைத்தட்டு. அப்போ உங்களுக்கு மீண்டும் அவங்க வந்து வன்னியர் உணர்வில் தட்டி எழுப்பிட்டு வராங்க கட்சியை. அதுக்கு வந்து எடப்பாடிக்கு பிளண்டர் விக்கிரவாண்டியில் நிற்காதது ஒரு காரணம். நீங்கள் பாமக இல்லாமலே 2ஆவது இடம் வட தமிழகத்தில் வந்து அதனால தமிழகத்தில் 2ஆவது இடம் வந்தவங்க விக்கிரவாண்டியை விட்டு ஓடுனதில் ராமதாஸ் மீண்டும் எமர்ஜி ஆகிட்டாரு. மாமல்லபுரம் கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வரும். அப்போ வன்னியர் பரையர் போலரைசேஷன் இங்கே வருது. அப்போ இந்த போலரைசேஷனை வந்து உடைச்சு தான் நீங்கள் 2024 சாதிச்சிங்க. சாதிச்ச நீங்கள் விக்கிரவாண்டியில் அதில் கோட்டை விட்டுட்டீங்க. இது கணக்கு தவளையா? கடந்த காலத்தின் கைதிகளாட்டு ஏசி ரூம் அனலிஸ்டாக இருக்கவங்களுக்கு களத்தில் இது நடந்திருக்குங்கிறது தெரியாது. களத்தில் வன்னியர் பரையர் போலரைசேஷன் விக்கிரவாண்டியில் நடந்திருக்குது. அதுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடின நடிகருக்கு வன்னியர் மத்தியிலையும் ஓட்டு வராது, பரையர் மத்தியிலையும் ஓட்டு வராதுன்னு இங்கே ஏசி ரூம் வாலாக்களுக்கு இது தெரியாது. அதில் சீமானுக்கு வந்து போலரைசேஷனில் சீமானு மாட்டிக்கிட்டுவாருன்னு சொன்னேன். ஆனால் நின்னாரியாங்கிற ஒரு ஹீரோவா நின்னாயா, அந்த இது சீமானுக்கு ஒரு கிரெடிட் அதுக்குள்ள கிடைச்சிருக்குது. அப்போ இதில் வந்து விக்கிரவாண்டியில் வந்து தான் கூட்டணியில் இருந்தும் தன் கூட்டணியை 2ஆவது இடத்துக்கு வர முடியாமல் 24 பலகீனப்பட்ட டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டியில் எமர்ஜ் ஆகிட்டார். அது சோழமண்டல வன்னியர் பாமக மாநாட்டிலையும் தெரியுது, இதுவும் தெரியுது. ஸோ பாமக இல்லாமல் வட தமிழகத்துக்குள்ள எடப்பாடிக்கு அரசியல் வந்து ரொம்ப ஒரு பின்னடைவை
மற்ற இடங்களில் 3வது போன மாதிரி இங்கேயும் 3வது போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ அவருக்கு பாமக கூட்டணி வந்து மஸ்டாக இருக்குது. 35 எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜ்யசபா கொடுத்து பாமகவை அவர் தன் பக்கம் இழுக்க பார்க்கலாம். என்டிஏக்கும் ராமதாஸ் இல்லைன்னா என்டிஏ பெர்செப்ஷனே இல்லை. அப்போ அவங்களும் ஒரு மத்திய அமைச்சருங்கிற அளவுக்கு பாமகவுக்கு 45 எம்எல்ஏ சீட்டு ஒரு மத்திய அமைச்சருங்கிற அளவுக்கு அவங்களும் பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இது என்னடா இது அரசியல் சோதனை, தோத்து போன கட்சிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஆனா இருக்கு, களம் இதுதான் ப்ரூவ் பண்ணவங்களுக்கு உள்ள அரசியலும் போலரைசேஷனை கண்டு ஓடி ஒளிஞ்சவங்களுக்கு உள்ள முக்கியத்துவமும் இப்படித்தான் இருக்கும். நான் சொல்றதுதான் கரெக்டா வரும். போலரைசேஷனை கண்டு அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான ஆலோசகர்களால் விக்கிரவாண்டியை விட்டு விஜய் ஓடி இருக்க கூடாது, நின்று அந்த போலரைசேஷனை உடச்சி காட்டியிருக்கணும். அப்ப இந்த சமுதாய மாநாடு என்பது வந்து பாமகவுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு கூட்டம் தானே? கண்டிப்பா நிரூபிக்கதான கூட்டம், வன்னியர் பலத்தை நிரூபிக்கதான் கூட்டம். சமூக சமுதாயங்கிறது மற்ற ஜாதி எதிர்ப்பை நீர்த்து போசியதுக்கான இது. நம்மளை அதுக்கு தான் வச்சிருந்தாங்க. நாம 98 அவங்களுக்கு அலையன்ஸ் நம்ம அறிவையை பயன்படுத்தி அந்த இதை கொடுத்தோம். அதுல அவங்க நமக்கு நன்றி உணர்வோட சரியா நிக்கலங்கிறனால 2009 தோக்கடிச்சோம். அப்புறம் 2009 பிற ஜாதிகளை அவங்களுக்கு எதிராக நாம திருப்பி அவ்வளவு தொகுதியிலையும் தோக்கடிச்சோம், சொல்லி தான் தோக்கடிச்சோம். எங்க அண்ணன் ரஜினிகாந்த் 2004 தோத்த இடத்துல நான் வந்து யாதவர், செங்குந்தர், உடையார், முத்தரையர், அகமுடையார், கிராமணி, தென் மீனவர், இப்படி பல சமூகங்களை, கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு எங்களுக்கு அந்த இதில் தமிழ் ஜாதி ஒற்றுமையோர் நடத்திட்டு இருக்கும்போது சீமான், கலைக்கோட்டு உதயம், சகோதரர் தொல் திருமா, டாக்டர் ஐயா எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடெல்லாம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு எங்கள் அரசியல் தானே. 98 அவருக்கு அலையன்ஸ் வாய்ப்பு கொடுத்தோம். பிற ஜாதிகள் எதிர்ப்பு காட்டுக்கு ரவீந்திர சாமி பல பொலிட்டிக்ஸ் பண்ண, அவரும் நிறைய பண்ணார். அதையும் மெர்கண்டைல் பேங்க், காமராஜ் நினைவிடம், அதெல்லாம் நம்ம நன்றியோட நினைவு கூறணும். நம்மளும் பாப்புலர் அதுக்கு அவர் தான் காரணம். அரசியல் ரீதியா நம்ம அந்த இடத்துக்குள்ள வந்து 2009 வந்து பிற ஜாதிகளை திரட்டி அண்ணன் ரஜினிகாந்த் 2004 தோத்த இடத்துல நாம வெளிப்படையாகவே அதை சொல்லி இதை செய்கிறோன்னு சொல்லி அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், கஞ்சம் ரெட்டி அசோசியேஷன், உடையார் அசோசியேஷன், வாசனுக்கு வேண்டியவர் தான் அந்த ஆள், எல்லாமே நம்ம பயன்படுத்தி நாம் அதை அவங்களுக்கு எதிரான களமாடணும். ஆனால் இன்னைக்கு அவங்களோட பொலிட்டிக்கல் பொசிஷனுங்கிறது வந்து மிக மிக முக்கியமாட்டு பல தோல்விகளுக்கு பிறகு 2009 தோல்விக்கு பிறகும் இருக்காங்கிறத நம்ம மனப்பூர்வமாக சொல்றோம். இன்னும் வந்து டாக்டர் ஐயாவுக்கு ஒரு பார்கெனிங் பெருசா இருக்குங்கிறத 6% ஓட்டுக்கு இன்னுமே பார்கெனிங் பெருசா இருக்குங்கிறத சொல்றதுலே நாம மகிழ்ச்சி அடைகிறோம். பிரசாந்த் கிஷோர் அவர்களும் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் வந்து அந்த பொதுக்குழு வந்து பேச இருக்காங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து உறுதியாக பங்கேற்கிறாரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் ஒரு கட்சியுடைய பொதுக்குழுவில் 2ஆம் ஆண்டு விழாவில் வந்து ஒரு தேர்தல் வகுப்பாளரும் பீகார் மாநிலத்தில் ஜான் சுராஜ் அப்படிங்கிற கட்சி வச்சிருக்கக்கூடிய PK வந்து பங்கேற்கும்? என்ன அவங்க விருப்பம், விஜய்க்கு விருப்பம், அதில் என்ன இருக்கு? ஆனால் விக்ரவாண்டிலையும் கோட்டை விட்டுட்டாங்க, ஈரோடு கிழக்குலையும் கோட்டை விட்டுட்டாங்க. போலரைசேஷன் தான் வட தமிழகத்தில் வரப்போகுது. இவருக்கு வன்னியர் ரசிகர்கள் வந்து பாமகங்கிற லெவலில் போவாங்க, பறைய ரசிகர்கள் வந்து திமுக விடுதலை போவாங்க. விக்ரவாண்டியில் நின்றுக்கணும். அது சன் ஸ்வராஜ் கட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து நின்று 25%, 24%, 4% ஆவரேஜாக ஒரு 10%க்கு மேலே எடுத்து வச்சிருக்கிறாரு. ஒரு போல்சார் நிற்கிறாரு. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தது போலரைசேஷனை அனுமதி வாக்குகள் இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. போலரைசேஷனை அனுமதிச்சதால அவருக்கு ஒண்ணுமே இல்லை. திருமங்கலம் சரத்குமாரும் கூட நான் எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு, எனக்கு நாடியில் விட்டு, திண்டுக்கல் எம்ஜிஆருக்கு நான் ஜெயிப்பேன்னு தான் சொல்றாங்க. யாரு தோப்பன்னு சொல்லுவாங்க? எல்லாருமே ஜெயிப்பேன்னு தான் சொல்லுவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. போலரைசேஷனை விட்டது பெரிய அடி. மீண்டும் போலரைசேஷன் அதை வந்து பாமக பெருசா பண்றாங்க. கவுண்டர் போலரைசேஷன் வந்து விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி திமுகவும் பண்ணுவாங்க. அவங்க ப்ரோ ஒன் இயர் பரையர் கன்சால்டேஷன், செங்குந்தர் கன்சால்டேஷன் போவாங்க. இதுதான் வட தமிழக அரசியலாட்டு ஆகிப்போச்சு. இதில் சீமானாவது துணிச்சலாக களத்துக்குள்ளே வந்து நின்னாயாங்கிறது சீமானுக்கு ஒரு பேர் இருக்குது. எடப்பாடியும் களத்தை விட்டது அவருக்கு ஒரு மைனஸு. விஜய் களத்துக்குள்ளே வராமல் போனது மிகப்பெரிய மைனஸு. இது இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 26 ரிசல்ட் வரும்போது அங்கே போலரைசைஸ் ஆகும்போது இவர் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ரெண்டு பக்கமும் இல்லாமல் நடுப்பில் போய் மாட்டிட்டு நிற்கும்போது அது தெரியும். தைரியமாக போலரைசேஷனை உடைப்பண்ணு விக்கிரவாடியில் நின்றுக்கணும், ஈரோடு கிழக்கில் நின்றுக்கணும். குதிரை ஓடியாச்சு, என்ன லாயத்தை பூட்டி என்ன பிரயோஜனம்? பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் சரி, சுனில் கனகுல் வந்தாலும் சரி, ஜான் ஆரோக்கியசாமி வந்தாலும் சரி, விக்கிரவாண்டியில் செய்த தப்பு 2026 உங்களை பாதிக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பேன். நன்றி சார். நன்றி.